ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜ்லிக்ஸ் பேசுகிறேன். இந்த வேலையில் நீங்கள் பார்க்க போகிறது அந்த கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார், உங்களுக்கு இப்போ இன்டர்வியூ செலக்ட் ஆகியிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லோரும் ஓவரால் டாப் ரேங்க்கில் இருப்பாங்களா சார்? சிலர் ஓவராலில் பின்னாடி இருப்பாங்க, பட் கோட்டானால் இன்டர்வியூ போயிருப்பாங்களா? அடுத்தது அகெயின் குரூப் டூ ரிசல்ட் போடுறப்போ அந்த கோட்டாவில் போனவங்களை விட குரூப் டூவில் இருக்காங்க மார்க் கூட அங்கே இருந்தால் குரூப் டூ டாப் ரேங்கர்ஸ் தானே டாப்பராக இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இதுக்கு பதில் சொல்கிறேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 160% தான் வேலை கொடுக்கணும் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ 483 பேர் கேட்டிருக்காங்க. அப்போ 3 ரேஷியோவில் போட்டிருக்காங்க, 1:3 ரேஷியோ. ஓகேங்களா? அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர்னு போட்டிருக்காங்க. இதில் கண்டிப்பாக 170 பேர் வேலை கிடச்சிரும். இதுவுமே எனக்கு யாருக்கும் வேலை கிடைக்காது. ஆனால் இவங்கள யார் டாப்பர்ஸில் தான் போட்டிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கம்யூனல் கேட்டகரைஸ் பிரிச்சுருப்பாங்க. அதாவது 28%, 15%, 1%, 3% அதெல்லாம் பிரித்து வச்சு எந்தெந்த கேட்டகரி எங்கே அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. பிஹெச் கேட்டகரியில் அங்கே சில இதில் கம்மியாக இருக்கும், அந்த எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த கம்யூனல் கேட்டகரியில் அதுவே அந்தந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் யார் டாப்பர்ஸாக இருக்காங்களோ அவங்கள தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபெயில் ஆகிறவங்க எல்லாருமே குறிப்பிட்ட கம்யூனல் கேட்டகரியில் அவங்க டாப்பர்ஸில் தான் இருப்பாங்க. ரைட்டாக? இப்போ அடுத்து குரூப் டேக்கு இப்போ ஃபெயில் ஆகிறவங்க எல்லோரும் வந்துட்டு குரூப் டேக்கு வரும்போது அதில் மேக்ஸிமம் அவங்க டாப்பர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் குரூப் டேயில் டாப்பர்ஸாகவே இருந்தாலும் ஓகேங்களா, அதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின்ஸ் மார்க்கும் அவங்களோட மெயின்ஸ் மார்க்கும் கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா குரூப் டேக்கு மெயின்ஸ் மார்க் கொஞ்சம் அதிகம் குரூப் டேயை விட. ரைட்டுங்களா? ஸோ அதனால் குரூப் டூவில் டாப்பர்ஸ் யார் இருந்தாலும் அவங்க கம்பல்சரி குரூப் டூவில் வேலை வாங்கிடுவாங்க. அது டாப் ரேங்க்கை மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குரூப் டூலுக்கு நல்ல போஸ்ட் எல்லாமே அவங்க நல்ல போஸ்ட்லாம் அவங்களுக்கு சான்சஸ் அவங்களுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி இருக்கும். இதுதான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்த டவுட்டுக்கு நான் அடுத்த கமெண்ட்டில் கொடுத்துறேன், அடுத்த வீடியோ போடுறேன். பை ஃபேமிலிக்கு தி பெஸ்ட். அடுத்தது இன்னொருத்தர் டவுட் கேட்டுக்கிறேன், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பை ஃபேமிலிக்கு தி பெஸ்ட். நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் ஃபிலிம்ஸ் அண்ட் மேக்ஸ், குரூப் 2 ஃபிலிம்ஸ் அண்ட் மேக்ஸ், குரூப் 4 கோர்ஸ் இருக்குது. ஜாயின் பண்ண சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.